அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வெண்டைக்காய் வச்சு அருமையான பொரியல் செய்யலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம பொடுசாக இப்போ நான் வெண்டைக்காய்களை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் சீக்கிரத்தில் கரிஞ்சிரும். அதனால் மீடியம் விட ரொம்ப கம்மியான தீயில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் சரிசமமாக ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காய் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உப்பு அதிகமாக தெரியும். அதனால் கம்மியான குவான்டிட்டியிலே சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாதி அளவு நல்லா சுருங்கி வந்துருச்சு வெண்டைக்காய். இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயத்தோடு அந்த வெண்டைக்காவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொடியுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இதுதான் இந்த பொரியலுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டு. வேறு எந்த விதமான மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. சாம்பார் பொடி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதில் நான் ஓரங்களை நல்லா வெண்டைக்காய் ஒதுக்கி விட்டு நடுப்புற ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் இதில் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. எடுத்தோடனே ஹார்ஸாக கிளறாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ தான் முட்டை நல்லா பெரிய பீஸாக கிடைக்கும் நமக்கு வெண்டைக்காவோட. இப்போ இதே மாதிரியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான முட்டை வெண்டைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.